டேய் எங்க தாண்டா இருக்க? எப்படா வருவ? டேய் மச்சான், அங்கதான்டா வந்துனே இருக்கேன். என்னடா உன் பிரச்சனை? டேய் மதியானத்துல இருந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. சாயங்காலம் ஆயிடுச்சுடா. வந்துடுறேன்டா, ஒரு 5 நிமிஷம் மச்சான். சினிமா கேட்பேன். அப்பதான் 5 நிமிஷம் சொல்லுங்க. மச்சான், அடுத்த கால் நீ பண்ணாலும் 5 நிமிஷத்துல நான் வந்துருவேன் மச்சான். சீக்கிரம் வா. 6.5 hours later. பொறுமையே பெருமை. இவனா வருவானா மாட்டானா? இவனை கூப்பிட்டதுக்கு ஒரே வீடியோ எடுத்து முடிச்சிருவாங்க எல்லாத்துக்கும். 1 eternity later. மச்சான் மச்சான், வீடியோ படுது. அசிங்கமா கேட்பேன். நான் கேட்கணும்டா அதை. என்னடா டென்ஷன்? இவ்வளவு நேரம் பேச்சு வர. எப்போ சொன்னா எப்போ வர? 5 நிமிஷம் ஏறு, விஷயமே தெரியாது பேசாம. என்னாச்சுப்பா? மச்சான் புரிச்சுக்கடா, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது. சில விஷயம் இருக்குது. நான் வந்து லேட்டா வந்ததுக்கு அது மட்டும் தான் காரணம். என்ன அசிங்கம் தப்பி? வேற யாருக்கும் இல்ல. டேய் ரொம்ப அசிங்கப்படாத. என்ன மேட்டர் சொல்லு. சொல்ற, புரிஞ்சுக்கணும் சரியா? சொல்லு. ஓப்பனாலாம் சொல்ல முடியாது. காதை கட்டு, காது கேட்டா காதை கட்டு சொல்றா. ஓகேவா? சீண்ட பாக்க டம் டம். Hi my dear மக்களே, welcome back to new video. Meet my friend Hari. ஹரி அண்ணன் யாரு தெரியுமா? அப்புறம் என்ன மேட்ரு? என்ன கூப்பிட்டுருக்க? என்ன விஷயம்? நீ என்ன டே தெரியுமா? இன்னைக்கு டேய் என்கிட்ட இன்னைக்கு என்ன டேன்னு கேக்குறியா? இன்னைக்கு தான்டா திருவிழாவே. என்ன திருவிழாப்பா? அவன் டிக்கெட் கிடைக்காம அன்னோட போட்டுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அந்த அணில் அமை போடலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நார்மலா பேசுவோம். பேசலாம். இன்னைக்கு உன்னை கூப்பிட்டது காரணமே இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. டீச்சர்ஸ் டேக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நான் எதுக்கு டீச்சர்ஸ் டே அதுவும் வீடியோக்கு? அதான் சின்ன வயசுல எல்லாம் ஸ்கூல்ல எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்க. கிளாஸ் கட் அடிக்கிறது, ஃபிங்கர் சைட் அடிக்கிறது, அப்புறம் நெட் சென்டர் சரி போதும். நல்ல விஷயத்தை பத்தி பேசுறோம். அந்த மாதிரி நிறைய டீச் பண்ணிருக்கல. ஆமா டீச் பண்ணிருக்கேன். சரி மக்களுக்கும் நீ ஏதாவது டீச் பண்ணி ஏதாவது கருத்து ஊசி போடுவேன். அப்படி சரி ஓகே சொல்லிடுவோம், போட்டுருவோம். அதனால சரி உனக்கு கூப்பிட்டேன். டீச்சர்ஸ் டே அதுவுமா நீ யாருக்கு என்ன டீச் பண்ண விரும்புற? டீச்சர்ஸ் அதுமா இல்ல டீச்சருக்கான டீச் பண்ணணுமா? அவங்களுக்கு டீச் பண்ற அளவுக்கு நமக்கு மூளை கிடையாது. அவங்க கரெக்டா இருக்காங்கன்றதா என்னோட கருத்து. ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நிறைய டீச் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா இப்ப அவனுக்கு தான் சரியான அப்படி இருக்கானுங்க. ஓகேவா? இல்ல எப்படி இருக்கானுங்க? என்ன சொல்ல வர? கோலா இருக்கானுங்க. என்னங்க அதனால ஸ்டூடெண்ட்ஸ சேஞ்ச் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ சேஞ்ச் பண்ணாதான் சொசைட்டி சேஞ்ச் ஆகுன்றது நான் சொல்லல, அப்துல் கலாமே சொல்லியிருக்காரு. அவங்க மட்டும் தான் தப்பு பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவனுங்க தப்பு பண்றானுங்க. அவனுங்க தப்பு பண்ணி அவங்க தான் கொஞ்சம் டெவலப் ஆகுறாங்க. அந்த தப்புல இருந்து அடுத்த தப்பான டெவலப். ஓகேவா? அவங்களை பார்த்து இன்னும் ஒரு 4 பேர் தப்பு தெரியாம சுத்தி. ஆமா இது இன்னும் பார்த்தாவே மோசமா இருக்கு. தப்பு எங்க ஆரம்பினா ஏ செக்ஷனா பி செக்ஷனா தளபதி அப்படி. உங்க ஏரியாவா எங்க ஏரியாவா? உங்க ஏரியாவா எங்க ஏரியாவா? மதுரையா சென்னையா? அப்படியே போய் எங்க ஆரம்பிச்சு ஸ்கூல்ல அந்த ஏ செக்ஷன் பி செக்ஷன் ஆரம்பிச்சு இப்ப மதுரையா சென்னை வரைக்கும் போயிட்டு இருக்கு. இன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்துருக்காங்க. சாதி பிரச்சனை வரைக்கும் வருது. அதுக்கெல்லாம் நம்ம போவேனா? சரியா? அதை அவாய்ட் பண்ணிடுவோம். இங்க ஆரம்பிக்கிற பிரச்சனை இங்க வரைக்கும் போயிடுச்சு பத்தியா? அதை பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணும். சரி சொல்லு. சொல்லுவேன். சரி இதெல்லாம் வந்து நிறுத்தணும்னா என்ன பண்ணலாம்? நிறுத்தணும்னா பண்ணலாம். அவனை நிறுத்த சொன்னா நிறுத்துறேன். என்ன பண்ணணும்னா டீச்சர்ஸ பொறுத்த வரைக்கும் மச்சான் அவங்க வந்து டீச் பண்ணதான் முடியும். ஓகேவா? வீட்டுல கவனிக்க மாட்டேன்றாங்க. சோ பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க சரி பண்ணிட்டாங்கன்னா மத்தெல்லாம் சரியாயிடும்ன்றதான் என்னோட கருத்து. பேரண்ட்ஸ் தான் கரெக்டா இருக்கணும். ஏன்னு கேட்டா நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் உனக்கே தெரியும், ஸ்கூல்ல வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு வீட்டுல போய் எங்க அப்பாட்ட சொன்னாங்கன்னா, எங்க அப்பா டீச்சர் அடிக்கிற அளவுக்கு நீ ஒரு தப்பு பண்ணிருக்கேன்னா நம்மளுக்கு கூட ஒரு 4 சாட்சி. ஆமா அதனால வீட்டுல சொல்லவே பயப்படுவோம். இப்ப வந்து டீச்சர் அடிச்சாங்கன்னா அவனுக்கு முறைக்கிறாங்க. ஆமா முறைக்கிறானுங்க, அடிக்கிறானுங்க. இவ்வளவு பிரச்சனை நடக்குது. இதுவா அதுவான சில சண்டை இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் மட்டுமே பார்க்க முடியும். உங்களும் எவ்வளவுதான் பண்ண முடியும். வீட்டுல வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். பேரண்ட்ஸ் கொஞ்சம் கேர் பண்ணணும். பேரண்ட்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நீ இப்படிதான் இவ்வளவுதான் இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னாவே பாதி பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். கொஞ்சம் இல்ல நிறையவே சால்வ் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிளா அவங்களோட பொறுப்பு என்ன, அவங்க என்னென்ன பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது அவங்க பையன் கரெக்டா வருவாங்க. என்ன ரெஸ்பான்ஸ்
ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறாங்க? நான் இப்ப கரண்ட் ஜெனரேஷன்ல பார்த்து சொல்றேன். பார்த்ததை வச்சு சொல்றது என்னன்னா, அந்த டைம்ல நம்ம ஸ்கூல் படிச்ச டைம்ல வீட்டுல சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிடுவோம். அந்த வாழைப்பழத்துக்கு பக்கத்துல இருக்க அந்த பாக்கு இருக்கு தெரியுமா, அஜந்தா பாக்கோ ரோஜா பாக்கோ, அந்த பாக்கை எடுத்து போறதுக்கு ஒரு பெரிய பயம் இருக்கணும். ஐயோ வீட்டுல பாக்குறாங்கன்னு வச்சுக்கோ, அதை போட்டாலே வந்து பாக்கு போட்டா படிப்பு. ஆமா அந்த பாக்க நான் போட்டேன்னா படிப்பே வராது எனக்கு. அப்படி பேச்சே எனக்கு வராது. ஆனா அந்த சாமிக்கு மட்டும் வைக்கிறாங்க. சாமிக்கு படிப்பு வராது. சாமி வந்து ஓகேவா, சாமி எடு, அப்பா வேற நான் வேற. ஓகேவா, சாமி பத்தி பேசலாம். சாமி கணக்கு பாட்டு போறதுக்கே அவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கும். எடுத்து வச்சுட்டு பாக்கு போட்டா ஒரு மாதிரி ரோலக்ஸ் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாமா, எடுக்கிறது பெரிய பிரச்சனை மச்சான். அது எடுத்து உள்ள வச்சுட்டேன்னு அயன் பட சூர்யா மாதிரி எடுத்துட்டு வெளியே வீட்டுக்கு வெளியே வரணும். வரதே பெரிய போராட்டமா இருக்கும். அதையும் எடுத்து வெளியே வந்துட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. பாக்கு இருந்துச்சு எங்க. கண்டிப்பா மாட்டிப்பேன். பாக்குலாம் இந்த மாதிரி இருந்த நம்ம ஜெனரேஷனு இப்ப வந்து அதே வந்து மாசா பீச்சை போட்டு இந்த லெவல் ஹைட்ஸ் இருக்கா வெப்பனுக்கு. டூல்ஸ், வெப்பனு, அலங்காணி, இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேர் இருக்குது. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்படிலாம் நீ தப்பா நினைச்சிடாத. இந்த மாதிரி தெரியும் எனக்கு. நம்ம பொதுமக்களை பாக்குறோம், ஜூனியர்ஸ் கிட்ட எல்லாம் பேசுறோம், பழகுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது நமக்கும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி இருக்குன்னு. சரி, இப்ப வந்து யாரு கரெக்டா இருக்கணும்னு நீ நினைக்கிறேன்? யாரு கரெக்டா இருக்கணும்? பேசி அது கூட புரியல. சொல்ல இல்லடா, அவங்களுக்கு புரியாத மாதிரி சொல்லுங்க. அவங்களுக்கு புரியாத மாதிரி உனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம ஆட்களுக்கும் புரிஞ்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ சரி பண்ணணும். ஸ்டூடெண்ட் சரி பண்ணா அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் மக்கள் கரெக்டா இருப்பாங்க. இப்ப அடுத்தடுத்த ஸ்டேஜ் சொல்லும் போது ஸ்டூடெண்ட் சரி பண்றோம்னா காலேஜ் வரும்போது சரியாயிடுவாங்க. காலேஜ் அதுக்கப்புறம் ஆபீஸ், அவங்களுக்குன்னு ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கு. அதுல வந்து சரியாயிடுவாங்க. இப்ப ரீசன்ட் டைம்ல சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ஹேட் கமெண்ட்ஸ் தான் நிறைய போயிருக்கு. ஆமாமா, நான் கமெண்ட் செக்ஷனை பார்த்தாவே ஒரே என்ன சொல்றது இரிட்டேட் ஆகுது. சில கமெண்ட்ஸ் வந்து பாக்குறதுக்கு படிக்கிறதுக்கு சில பண்ணு இருக்கும். பார்த்தோன்னா ஓகே சரிங்களா. அதையும் தாண்டி தரமட்டத்துக்கு இறங்குறானுங்க. ஜென்மத்துல இருந்து எடுத்து வந்து அதிகமா கேட்கறானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நீ என்ன நினைக்கிற அடிச்சு சாவடிக்கலாம் போல இருக்கும். என்னடா இவனுங்க இப்படி இருக்கானுங்க அப்படின்ற சுத்தி இருக்கானுங்க. இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி பேசுவாங்க. அப்ரிஷியேட் பண்றதுக்கு தான் கமெண்ட் செக்ஷன் வந்ததே. சரி, கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணா மட்டும் எனக்கு தெரிஞ்சிருவானு நினைக்கிறியா? கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணா தெரிஞ்சிருவானுங்க எல்லாம் கிடையாது. அப்புறம் நேரா போய் பேசுவானுங்க. கமெண்ட்ல சொல்ல வேண்டியத நேரா போயிட்டு ஏய் இங்க பாரு, ஏய் போடா அப்படின்னு அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதான் இவனுக்கு திருத்த முடியாது. கண்டிப்பா பேட் கமெண்ட்ஸ், ஹேட் கமெண்ட்ஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்? கம்மி பண்ணா பண்றது நீ என்ன பண்ண முடியும்? நான் என்ன பண்ண முடியும்? கேமராமேன் நீ என்ன பண்ண முடியும்? அவனே நிறுத்தினாதான் உண்டு. மற்றபடி வேற என்ன பண்ண முடியும்? அவங்களா திருந்தணும். திருந்தி இது தப்பு. இவனை வந்து ஒருத்தன் கமெண்ட் பண்றான், அசிங்கமா ஒரு கமெண்ட் பண்றான், ப்ரோ யூ கேன் டு இட் ப்ரோ, யூ ஆர் கரெக்ட் ப்ரோ அப்படின்னு கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்றான். அதை சப்போர்ட் பண்ணிக்க, அதை சப்போர்ட் பண்றதுக்கு ஒருத்தன் இருக்கான். அவனை சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொரு 4 பேர் வரான். எவ்ரிபாடி இதை பார்க்கும் போது இன்னும் இரிட்டேட் ஆகுது. அவனே ஒரு பைத்தியக்காரன். அவனுக்கு வந்து சப்போர்ட்டுன்னு ஒரு 4 அப்படி வரானுங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்ணிருக்கானுங்க. இதுக்கு தைரியமா பண்ணிருக்கான் பாரு. இதுக்கு சப்போர்ட் பண்ணி 134 லைக் வேற போட்டிருக்கானுங்க. கமெண்ட் பண்ணதே பெரிய. அதுக்கு வேற சப்போர்ட்டர்ஸ் இருக்கானுங்க பாரு. அவனுக்கு தான் எனக்கு இன்னும் இரிட்டேட் பண்றாங்க. அது கூட இல்ல, கமெண்ட் செக்ஷன் வந்து இப்ப வந்து நீ ஒரு கமெண்ட் பண்றானா 4 பேர் பாப்பானுங்கன்ற ஒரு பேசிக் நாலேஜ் சொல்லுவாங்க. அது கூடவா தெரியாம பண்ணுவானுங்க. நம்ம வந்து பசங்க கூட சுத்தும் போது பேசுறது வந்து கேஷுவல். ஆனா வீட்டுல நம்ம எப்படி இருப்போம், நல்ல பொண்ணு மாதிரி இப்படி நெத்தியில பட்டு வச்சு அந்த மாதிரி இருக்கும். ஆனா இவங்க எவ்வளவு பப்ளிக்காவே இப்படி இருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன், இவங்க ஃபேமிலி எப்படி இருக்கும் அப்படின்னா, கமெண்ட் பண்ணிட்டான் கீழே நிறைய லைக்ஸ் இருக்குல்ல, அவங்க ஃபேமிலி தான் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க சித்தப்பா, பெரியப்பா, அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டர்ஸ் தான். எவ்வளவு தைரியமா பண்ணிருக்காங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. வளர்ப்பு சரி. சரி, கமெண்ட் போடுறவனே அந்த லைக் பண்றவன் அவன் எப்படி இருப்பான்? அவன் வந்து டாப் நாட்ச் ப்ரூஸ். ஆனா இவங்க பார்க்கும்போது என்ன பண்ணாது, இவங்க வந்து அந்த கக்கூஸ்ல இருக்க கிருமி மாதிரி. கமெண்ட் பண்ண வந்து வீட்டு ஹால்ல இருக்க கிருமி, பாத்ரூம்ல இருக்க கிருமி.
ஆமா சரி, இந்த மாதிரி ஹேட் கமெண்ட்ஸ் எல்லாம் வருதுலப்பா, ஆமா. அதெல்லாம் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ண முடியும்? ரேப் பண்ணவனே விட்டுறாங்க ஈஸியா. ஒரு புழு பூச்சாவும் அதிக மாட்டாங்க. ஆமா ஆமா. இப்ப கமெண்ட் தானே பண்ணிருக்கான். கமெண்ட் சின்ன விஷயம் தானேங்க, இதுக்கெல்லாம் போய் என்னங்க பண்றது? இவனுக்கு எல்லாம் வந்து எப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் ஒரு மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்து கொலை பண்ணுவாங்கல்ல, ஆமா ஆமா. அந்த மாதிரி தலைகள் தான் போட்டு பண்றது. அதுக்கே தலைகள் இல்லடா, வேற அடிக்கிறது. டப்புனு உயிர் போகக்கூடாது. திருச்சி அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும். நம்ம ஊர்ல இதை விட பெரிய தப்புலாம் பண்ணிட்டு நார்மலா போறாங்க. அசால்ட்டா அதுக்காக நான் அந்த கமெண்ட் பண்றவனை வந்து சப்போர்ட் பண்ணது. கமெண்ட் பண்றான், கமெண்ட் வந்து நார்மலா எடுத்துக்கிறோம், நம்ம இருக்கிறவங்க நார்மலா எடுத்துக்கிறாங்க, அப்படியே போறானுங்க. இவனுங்க தான் அடுத்தடுத்த தப்பு பெருசா பண்றானுங்க. இங்கே இவனுங்களை ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் பண்றது இல்ல. கமெண்ட் பண்றான், அது கமெண்ட்டுக்கு ஒரு 4 பேர் லைக் பண்றான், லைக் பண்ணி வெளியே போறான். அவனே கூட பெரிய தப்புலாம் கூட பண்ணலாம், பண்ணிட்டு தான் இருக்கானு. பெருசா தெரியறது இல்ல, பெருசா வெளியே தெரியறது இல்ல. இவனுங்கெல்லாம் இங்கேயே குச்சி அதுக்கப்புறம் வெளியே வந்தால சரியா இருக்கும். எங்க சரியா வராங்க? அப்பவும் வந்து அவன் என்ன பண்றான், இவன் என்ன பண்றான் சுத்தி இருப்பானுங்க. பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை என்ன பண்ண முடியும்? அவனுக்கு இருந்தா இப்ப நம்ம வீடியோ அவன் பார்த்துருந்தா ஒரு ஐட்டம் வந்து நம்ம வீடியோ பார்த்து கொண்டு அதெல்லாம் சான்ஸ் இல்ல. சான்ஸ் இல்ல. நம்ம வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்ப எதுக்காக நம்ம இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம்? இதுக்காக இதை பத்தி எல்லாம் பேசுறோம். டீச்சர்ஸ் போடுற கஷ்டம், அதெல்லாம் பத்தி பேசிதான் ஆகணும். அவங்களால மட்டுமே எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். கத்து கொடுத்து ஒரு நல்ல பையனை அனுப்ப முடியும், நல்ல பொண்ணை அனுப்ப முடியும். அதுக்கு மேல அவன் திரும்பி வர்றது அவனோட விருப்பம். ஆமா, அவனோட விருப்பம். உங்களும் எவ்வளவுதான் கஷ்டப்பட முடியும். அதுக்கப்புறம் வீட்டுல பேரண்ட்ஸ் கொஞ்சம் பொறுப்பெடுத்து உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதை நீங்க பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களும் எதுவும் பண்ண முடியாது. அவங்களும் எவ்வளவு சொல்லுவாங்க, ஒரு அளவுக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு லிமிட் தான், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் உணர்ந்து அவன் திருந்தணும். ஆமா, அப்படி பண்ணதான் இங்க எல்லாமே எல்லாமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது, இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதுன்னு சொல்றோம். ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அதை கரெக்டா பண்ணுனா எல்லாமே கரெக்டா இருக்கும். ஏன்னா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், நான் வந்து கொஞ்சம் டீசென்டா அப்படி இருக்கணும். ஓகே, இதெல்லாம் கமெண்டா எதுக்கு இப்படி பேசுறது? அவங்களையே நான் இக்னோர், நம்ம தளபதி சொல்ற மாதிரி இக்னோர் பண்ணிடுங்க. மனசுல இருந்த பாரத்தை எல்லாத்தையும் போட்டு உடைச்சாச்சு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. அந்த மாதிரி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டோம். இல்லடா, பேசிட்டோம். தோன்றதெல்லாம் சொல்லியாச்சு. இனிமேட்டாவது தம்பிங்களா கரெக்டா இருந்துக்கோ. எல்லாம் பேசிட்டு நமக்கே ஒரு 4 கமெண்ட் வரும் பாரு, அதே மாதிரி. சரி, ஓகே, முடிச்சிருவோமா? முடிச்சுப்போம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. ஓகே, உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய் பாய். என் ஆன்சர் கரெக்டா இருக்கான்னு பாரு. ஒரு மாதிரி படியே வர்ற மாதிரி இருக்கா? படிதானே இருக்கு. ரொம்ப கேவலமா தெரியுதா? சரி, ஓகேவா. டாப் ஸ்டார் மாதிரி இருக்கு. இதே இன்ட்ரோ போட்டுலாம் போல. இதே இன்ட்ரோ போட்டுலாமா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ரெடி? ஸ்டார்ட். Hi my dear. Hi my dear மக்களே. நான் ரியாக்ஷன் கொடுத்துட்டேன்டா. நீ அந்த ரியாக்ஷன் போடு. அந்த ரியாக்ஷன் போடு. நான் நார்மலா பாக்குறேன், நீ அந்த வீடியோல போட்டுரு. அதுதான் இது நார்மலா பாக்குறேன். என்ன பண்ணு, என்ன இவங்கலாம் பேசுறாங்க இன்ட்ரோவே அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் போட்டுவானு சொல்றேன். ஏய் இல்லடா, இப்படி பேசிட்டு இருக்கேன்ல, அது ரொம்ப நான் கம்மியா தானே பேசுறேன். அப்ப நான் அப்படி இப்படின்னு டக்குன்னு பாக்குறேன். பார்த்தோன்னே டக்குன்னு அந்த இவன் பாப்பான்ல, அந்த கிழவன் அப்படின்னு அதை போட்டு விட்டுரு. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அவ்வளவு முடிச்சு. ஹாய் மை டியர் மக்களே.